இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு போய் 30 நிமிஷம் சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுட்டு போய் நீங்கள் பெரிய சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது, நிச்சயமாக முடியாது, எழுதி தரேன். மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருப்பீங்க. யூ வில் பி வில்லிங் டு கமிட் மிஸ்டேக்ஸ், வில்லிங் டு லூஸ் மணி, ரைட்? தேர் யூ ஆர் கன்சிடர் அஸ் எக்கனாமிக்கலி ரேஷனல் பர்சன். வேற சொன்ன இந்த ரியல் மார்க்கெட் பிளேஸ், ரைட், ஒன் வேல கட்டடிச்சு போவீங்களா டிரைவ் பண்ணும்போது, சேம் மிஸ்டேக்ஸ் தட் யூ வில் டூ இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. overconfidence. What do you mean by overconfidence? I overestimate about myself. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்து விட்டால் வாங்குற ஷேர் இறங்காது என்ற அர்த்தமா? இறங்கதான் செய்யும். பர்சனலி ரிலேட்டபிளாக இருக்குதா? நான் பார்க்குறேன், டிசிஎஸ்ல வேலை பார்க்குறேன், ஓகே, அப்போ நான் இன்ஃபோசிஸ் வாங்கலாம். எனக்கு தெரியும் இந்த இடத்துல நாங்கள் வீக்காக இருக்கோம், இன்ஃபோசிஸ் வாங்கலாம். இல்லை, டிசிஎஸ் தான் பெஸ்ட்டு, நான் அதுதான் வாங்குவேன். நம்ம எம்ப்ளாயரோட அட்டாச் ஆகிக்குவோம், ரைட்டுங்களா? எம்ப்ளாயரோட அட்டாச் ஆகிட்டு பிலீவ் பண்ணி வாங்குவோம். அவைலபிலிட்டி, பிகாஸ் த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் வித் மீ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் பிஹேவியரல் ஃபைனான்ஸு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் தேவையான்னு கேட்டேன். தேவை, நானும் அந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவனே சொல்கிறான். வேணா போய் உங்கள்கிட்ட எது இருக்கோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அடிச்சு பாருங்கள். வெதர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரெலவெண்ட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏறான்னு கேளுங்க, வேணும்னு சொல்லும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யூ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவர் தி மார்க்கெட். You don't have control over the market. Anything may happen overnight. Then the market, opening market may completely change. இன்னைக்கு முதலீடுகள்ல சிறந்த முதலீடுகளில் ஒன்றாக கருதப்படும் எஸ்ஐபி அப்படிங்கிறத எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எவாலுவேட் பண்றது, ஒரு கோல்டு வந்து நீங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே இந்த செஷன்ல அவர் சொல்ல போறாரு. இவர் பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்கள்ல முன்னணி பங்கு வர்த்தக நிறுவனங்கள்ல பங்கு பரிவர்த்தனை மையங்கள்ல நிறைய பொறுப்புகளை வகிச்சிருக்காரு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், டெரிவேட்டிவ்ஸ் ஆகிய துறைகளில் தமிழ்நாடு முழுவதும் பல முதலீட்டாளர்களுக்கு பயிற்சிகளையும் நடத்தியிருக்காங்க. எம்எஸ்சி, என்சிடிஎக்ஸ், எம்சிஎக்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கேபிட்டல் லிமிடெட் அப்படிங்கிற முன்னணி பங்கு மற்றும் பரிவர்த்தனை நிறுவனத்தில் டைரக்டராகவும் என்எஸ்டிஎலோட டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்டாகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் ஆன் டு தி ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் சார். Good afternoon, ladies and gentlemen. When Mr. Karthikeyan called me, எதுக்கு பாஸ் இவ்வளோ பெரிய முக்கிய புள்ளிகள் பேசுகிற மீட்டிங்கில் நம்மளே கூப்பிட்றீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை செய்ய தான் உங்களை கூப்பிட்றோம். வேறு யாருமே செய்ய முடியாத ஒரு மகத்தான வேலை செய்யணும். அடுத்த செஷனுக்கு 2:45 மேலே இருக்க செஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஆடியன்ஸை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன பாஸ்ன்னு, நல்லா சாப்பிட்ருப்பாங்க, ஒரு தாயுள்ளமாக தாளாட்டி தூங்க வச்சு அடுத்த செஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போயிடும். அதனால தான் உங்கள் டாப்பிக்குமே மார்க்கெட் சம்மந்தமாகவே இல்லை, சைக்காலஜி சம்மந்தமான டாப்பிக்கு. நல்லா தூங்குவாங்க, தூங்க வைக்கிறது தான் உங்களுடைய பிரதான வேலை. அப்படிங்கிறனால எனக்கு நீங்கள் கைத்தட்டி ஆறாவரெல்லாம் பண்ணக்கூடாது, குரட்டை சத்தம் கேட்கணும். அதுதான் எனக்கு கிரெடிட். கூப்பிட்டது ஃப்ளைட் போட்டு கூப்பிட்டு தூங்க வைக்கணும் இல்லையா, அதோடைய முயற்சி தான் இது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தூங்க வைக்கிறேன். முழிச்சிடாதீங்க, நல்லா தூங்குங்க, சரிங்களா? மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நாமெல்லாம் தூங்குறோமா, முழிச்சிருக்கோமா, என்ஜாய் பண்ணுறோமா மார்க்கெட்டை? மார்க்கெட் பார் 26,000, 1,00,000 அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறோமா, மார்க்கெட்லேருந்து பணம் எடுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான்னா, இங்கே மார்க்கெட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் முதல் இழப்பு தான், சரிங்களா? 8%, 6%க்கு செட்டில் ஆயிடுவோம் நாம. தட் இஸ் த வே இன் விச் த மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸ். We used to enjoy market, right? We used to enjoy the growth. நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக I enjoyed a lot, right? I started my career as early as 1987 in stock market, and I really enjoyed the growth of economy, right? சரித்திரம் கேட்க வரல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இருந்தாலும் சரித்திரம் சொல்லணும். ஐ ஒர்க் ஃபார் எ கம்பெனி ஹியர், செஞ்சுரி பிளாஸாவில் இருந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணேன். ஐ டுக் எ வெஹிக்கிள் டெலிவரி, ஹீரோ ஹோண்டா நாகப்பா மோட்டார்ஸ். அங்கே டெலிவரி எடுத்தேன் இந்த ரோட்டில், அவினாஷ் ரோடு சைடில் இதில் போகும், டி நகர் போகிற வழியில். ஐ டுக் தி டெலிவரி இன் தி ஈவினிங். ஐ கேம் டு தி ஜங்ஷன். அது என்ன ஜங்ஷன் சார்? இந்த வாட் இஸ் கட் என்ன சார்? தேனாம்பேட்டையில் சார். இந்த ஒரு தந்தனம் சிக்னலில் அங்கேருந்து வெளியே வந்து நின்னோம்.
கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் டெலிவரி எடுத்துகிட்டு வந்தோம் வெஹிக்கிள். ஹீரோ ஹோண்டா CD100, ரைட்? CD100 கூட இல்லை, ஹோண்டா, வெறும் ஹீரோ ஹோண்டா 100. அப்படியே போலீஸ் ஓரம் கட்டி 15 பேருக்கும் நம்பர் பிளேட் இல்லைன்னு ஃபைன் போட்டாங்க. சரிங்களா? 15 வண்டி நிற்கிது சுற்றி. கன்சம்ஷன் பண்ணோம். வண்டி வாங்கி 28,500 ரூபா. வண்டி வாங்கி கன்சம்ஷன் பண்ணோம். வி என்ஜாய்ட் ரைடிங் பைக், ரைட்? கோயிங் டு தி எங்கெல்லாம் போகிறது. வல்லக்கோட்டை ஓம் முருகன் துணை அப்படின்னு ஆட்டோவில் போட்டிருக்கோம். அந்த வல்லக்கோட்டை எங்கே இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். பைக்கில் போய் திருச்சிக்கு பைக்கில் போனோம். என்ஜாய்ட் தி என்டையர் வெஹிக்கிள் ரைடு. அன்னைக்கு 28,500 ரூபாய்க்கு ஹீரோ மோட்டோக்கோ வாங்கியிருந்தா, அன்னைக்கு ஹீரோ ஹோண்டா, இப்போ ஹீரோ மோட்டோக்கோ திருத்தப்பட்ட பெயர். இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் பென்ஸ் வாங்கியிருக்கலாம். சரிங்களா? அப்போ மூச்சே விடாதீங்க, சேவிங்கன்னு சொல்ல நான் வரல. சரிங்களா? சேவிங்க, கரெக்டான ப்ராடக்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு மிஸ் அவுட் இன் தி மார்க்கெட், ரைட்? ஜென்ரலி வாட் ஆர் தி திங்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு மிஸ் அவுட், வாட் ஆர் தி மிஸ்டேக்ஸ் தட் வி கமிட் குவைட் ஆஃபன் அப்படிங்கிறத பற்றி தான் பேச்சு. few of you may be very clever in operating market. உங்களுக்குலாம் இது இல்லை. யூ கேன் கண்டினியூ ஸ்லீப்பிங். கார்த்திகேயன் எனக்கு வந்து எத்தனை பேர் தூங்குறாங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு வண்டி சத்தம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய செலவு பண்ணி வந்துக்கிறேன். ப்ளீஸ் be helpful to me. Okay? So how psychology shape investment choices, right? Whether you trade or invest or your long term or 5 year or 3 year or whatever it may be, எப்படி உங்களை சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுது? நீங்கள் எங்கெல்லாம் படிச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து சார், இட் இஸ் an AI environment, you don't need anybody to coach you, right? You can ask, if you are able to prompt properly, you will be able to get best possible guidance on the earth. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க அனுபவத்தை சேர்த்து சொன்னால் it will be of use to you. Okay? First thing which I always tell to everybody, உங்களை ஓவர் நைட்டில் ட்ரெயின் பண்ணி உங்கள் பெரிய முதலீட்டாளர் ஆக்க முடியாது. இட் இஸ் லைக் டிரைவிங், right? It is an experience. Investing is an experience. You will have superior quality profits, you will have superior quality losses, and average out, you will be able to make money. Invest. First, try to invest. So you have to necessarily invest. இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு போய் 30 நிமிஷம் சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுட்டு போய் நீங்கள் பெரிய சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது. நிச்சயமாக முடியாது, எழுதி தரேன். ஆனால் how to improve your skills, that you will be able to understand, right? And one more thing, if I were to be you, அங்கே உட்காந்துட்டு நான் என்ன நினைப்பேன்னா, இந்த ஆள் பெரிய சைக்காலஜி பற்றி பேசுகிறாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு அந்த கேள்வி நான் எப்போவுமே கேட்பேன். ஒரு புக்கு படித்தா கூட இந்த புக்கு எழுதினவனுக்கு என்னன்னு முதல்ல கடைசியாக வெபோர்த்தி யாத்திரை தான் போய் படிப்பேன். அது கொழுப்பு, சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, திமிரு. இவர் சொல்கிறவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் சொல்கிறானே இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அதனால நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். மை PhD இஸ் இன் தி ஏரியா ஆஃப் பிஹேவியரல் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? ஸோ பிஹேவியரல் ஃபைனான்ஸில் PhD பண்ணதுனால, ஐயோ கை தட்டாதீங்க, வெளியே சொல்லக்கூடாது, சரிங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. when I took a questionnaire on செல்ஃப் மானிட்டரிங்னு ஒன்று இருக்குது. யூ ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச் இன் தி இன்டர்நெட், ஃபைண்ட் அவுட் செல்ஃப் மானிட்டரிங், ஹை செல்ஃப் மானிட்டர், லோ செல்ஃப் மானிட்டர், ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அட் இட். யூ வில் பி ஏபிள் டு மாடரேட் யுவர் பிஹேவியரை மாடரேட் பண்ண முடியும். நிறைய இடத்துல சண்டை தவிர்க்கலாம். குறிப்பாக வீட்டில் எங்கே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அமைதியாக இருக்கலாம், சரிங்களா? ட்ரை டு ரீட் அபவுட் தட் செல்ஃப் மானிட்டரிங். என்னுடைய ஏரியா ஆஃப் ரிசர்ச் செல்ஃப் மானிட்டரிங்கில் ஆரம்பித்து தான் ஐ வென்ட் ஃபார் ஃபுல் PhD. ஸோ இன்வெஸ்டிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் டிரைவிங். எத்தனை ஹவர் டிரைவிங் கோச்சிங் போனாலும் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது தான் ஊரில் இருக்க எல்லாரும் ராங் சைடில் வருவாங்க, ரைட்? தட் வில் ஹேப்பன் நேச்சுரலி. ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஸோ இன் ஃபைனான்ஸ், எக்கனாமிக்ஸ் தியரி, மார்க்கெட், வாட் இஸ் கால்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், எல்லாமே ரேஷனல் இண்டிவிஜுவலுக்காக எழுதுனது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பீப்புள் யாருக்காக அந்த புக் எழுதியிருக்காங்க, அந்த புக் யாரை பற்றி அப்ரோச் பண்ணியிருக்குன்னா ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ். பகுத்தறிவுங்கிறீங்கல்ல, இதனால இது நடக்கும், இதனால இது நடக்கும்னு சொல்லி, அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ரேஷனல் இண்டிவிஜுவல்ஸ். சார் ஸ்லைடு ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க சார், ஸ்லைடு வேணால் சப்ளை பண்ண சொல்கிறேன். அது ஒன்றும் பெரிய ராஜ ரகசியம் இல்லை. நான் போயிடுவேன் இப்போ 40 நிமிஷத்தில், ஸ்லைடு இங்கேயே கிடக்கும், சரிங்களா? ப்ளீஸ் எழுதுகிற புக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்னு எழுதுனது தான் புக்ஸு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருப்பீங்க. யூ வில் பி வில்லிங் டு கமிட் மிஸ்டேக்ஸ், வில்லிங் டு லூஸ் மணி, ரைட்? தேர் யூ ஆர் கன்சிடர் ஆஸ்
எக்கனாமிக்கலி ரேஷனல் பர்சன், வேற சொன்ன இந்த ரியல் மார்க்கெட் பிளேஸ், ரைட், ஒன் வேல கட்டடிச்சு போவீங்களா டிரைவ் பண்ணும்போது, சேம் மிஸ்டேக்ஸ் தட் யூ வில் டூ இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், சும்மா இருக்க முடியாமல் போக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ப்ரொஃபஸர். அதை சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். ரெஸ்யூமில் எங்கேயுமே ப்ரொஃபஸர்னு போடலை. பண்ணின பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, வந்துச்சுங்களா ப்ரொஃபஸர்னாங்க. ஏன்னா இது ப்ரொஃபஸர்னா கேள்வி கேட்டால் ஆரம்பிச்சிட்டார்ல வாத்தியார் வேலையை அப்படிம்பீங்க. ரைட், கொஸ்டின் ரிவர்ஸ் பேட்டர்னில் டீச் பண்ணுறேன். ஐ வில் ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ், தென் ஐ வில் டீச் யூ வாட் கைண்ட் ஆஃப் பயாஸ் இட் இஸ். ரைட், வெரி வெரி குவிக்லி வில் கிளான்ஸ் த்ரூ. 1926 2025 வரை மார்க்கெட் ரிட்டர்ன் 10.4%. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஐயா சித்தரிக்கப்பட்டது. அசியூட் ரிட்டர்ன் இல்லை, எங்கேயாவது போய் அதை சொல்லிடாதீங்க. 10.4% ரிட்டர்ன் சொல்லி சித்தரிக்கப்பட்டது. சரிங்களா, இது வேறு அப்பப்போ சொல்லணும். ஸோ 1926 to 2025 the market return is 10.4%. ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10.4% அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பிலோ 10.5%, அபவுட் 10.4%, அபவுட் 10.4%, வெல் அபவுட் 10.4%. செகண்ட் ஒன் அபவுட் 10.4%. ஓகே பஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், how would you characterize your personal level of investment sophistication? Unsophisticated என்னமோ போகுதுங்க, somewhat sophisticated எல்லா 40 பேப்பர் படிக்கிறேன், 4 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறேன், 5 broker அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். sophistication, okay, very sophisticated, right? I have Bloomberg terminal. Okay, please tell me which kind of investor you are. யாராவது ஒருத்தர் என்னங்க? somewhat sophisticated. Okay, the first question, 10.4%. எப்படி டக்குன்னு போய் நம்ம அங்கே நின்றுக்கிறோம்? கான்ஃபிடன்ஸ், ரைட்? தட் இஸ் கால்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயஸ், ரைட்டுங்களா? somewhat sophisticated. அப்போ நாட்டில் சார் ஸ்லைடு எடுக்காதீங்க, ஸ்லைடு சப்ளை பண்ண சொல்கிறேன். மெயில் அடிக்க எல்லாருக்கும் மெயில் போடலைன்னா என்னன்னு கேட்டுக்கிறேன். ஸ்லைடெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், ஏஐ யுகத்தில் இருக்கீங்க. இந்த ஆள் ஒருத்தர் பேசினாரு, என்ன கொடுத்தாருன்னா அவன் ஏன்ட்டா தான் கேட்டு வாங்கிட்டு போனான்னு சொல்லுவது. சரிங்களா, இதை இந்த ப்ரொஃபஸர் நாங்கள்ல அங்கே தான் சிக்கல். இந்த மேடத்திட்ட நான் போகும்போது சண்டை போட்டு தான் போனோம். யார் என்ன ப்ரொஃபஸர்னு சொல்கிறது? எங்கேயாவது ரெஸ்யூமில் இருந்துச்சா? ரெஸ்யூமில் நான் ப்ரொஃபஸர்னு போடவே இல்லை. நீங்களாம் எங்கேயோ கண்டுபிடிச்சு. ஓகே, ரைட். ஓவர் கான்ஃபிடன்ஸ். வாட் யூ மீன் பை ஓவர் கான்ஃபிடன்ஸ்? ஐ ஓவர் எஸ்டிமேட் மை அபவுட் மை செல்ஃப். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்து விட்டால் வாங்குற ஷேர் இறங்காது என்ற அர்த்தமா? இறங்க தான் செய்யும். ஓவர் கான்ஃபிடன்ஸ், தட் இஸ் வை யூ ட்ரேட் டூ மச், ரைட்? அண்டர் எஸ்டிமேட் ரிஸ்க் அண்ட் இன்கர் லாசஸ். அப்புறம் போர்ட்ஃபோலியோ இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் கிரியேட்ஸ் வெல்த்னு எங்கள் அண்ணார் சொல்லியிருக்காருங்க, ரைட்டுங்களா? கான்சன்ட்ரேஷன் கிரியேட்ஸ் வெல்த்னா $1 மில்லியன் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம கிண்ணியில் வச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஐயா நான் பணக்காரர் ஆகணும்னு. நான் இங்கே டைவர்சிஃபை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணால் அவன் ட்ரம்மில் வச்சுருக்கான், ட்ரம்மில் வச்சுருக்கவன் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அழகா. ஹீ கேன் மேக் மணி. கான்சன்ட்ரேஷன் கிரியேட்ஸ் வெல்த்துங்களா? ட்ரம்மு, வாட்டர் டேங்கு, பெரிய லாரி, ரயில்வேல கேலன் வேகிங் போகலாம், அதில் வச்சுருக்கவங்களுக்கு. நம்ம இத்தினோண்டு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருக்கோம், இறைவா காசு கொடுன்னு. நாம் போய் கான்சன்ட்ரேட் பண்ணால் தண்ணி எவாப்ரேட் ஆயிரும், கிண்ணம்னா அடகு வச்சுருவோம், ரைட்? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டைவர்சிஃபை பண்ணணும். ஆர்டினரி கிளாஸ் ஆஃப் இன்வெஸ்டர் டைவர்சிஃபை பண்ணணும். ஆர்டினரி கிளாஸ் மீன்ஸ் நீட் நாட் பி ஒரு 20 crores and above investment இருக்கவங்க இல்லை, 1 crore, 2 crore, 3 crore. Everybody need to diversify. Without diversification, you are again taking a risk. But once if you avoid diversification, you are overconfident about your ability. என்னால் முடியும், என்னால் பணம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. தட்ஸ் ஆல். இது சாபம் இல்லை, கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த ப்ரெசன்டேஷன் தீம் பார்த்தீங்கன்னா, தீமையும் பார்த்துங்க, தேடி கண்டுபிடிச்சி தீம் எடுத்துகிட்டு வந்தேன். கேசட் ரெக்கார்டர் இருக்கும், ஐஃபோன் சார்ஜர் இருக்கும். சரிங்களா, நம்ம கேசட் தான் நம்மள்ட்ட இருக்குது. சரிங்களா, ஐஃபோன் பின்னு அதில் கேசட்டில் முளைக்குமா? வாய்ப்பே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் அது மாதிரி பாட்டு. இந்த பிரச்சனை ஒருத்தர் 35 வருஷமாக அதில் ரிசர்ச் பண்ணி அவர் இறந்தும் போயிட்டார். அவர்கிட்ட கடைசி ரிட்டையர் ஆகலை, கேட்டாங்க, ஆனால் ரிசர்ச் பண்ணிங்களே சைக்காலஜி பற்றி, வாட் இஸ் யுவர் வியூன்னு. மனிதன் மாற மாட்டான்னு பாட்டு பாடிட்டு போயிட்டார்.
அவர் நானே மாறலிங்கன்னு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. மணி கண்ட்ரோலில் போய் தேடி பாருங்க, டேனியல் கேனிமேன் அப்படின்னு போட்டு பாருங்க. அவர் தான் இந்த சைக்காலஜியை கண்டுபிடிச்சவர், பிஹேவியரல் ஃபைனான்ஸை. ஹீ செட் ஐ ஹவ் நாட் சேஞ்ச் மை செல்ஃப், ரைட்? ஆனால் மாறுங்கன்னு சொல்லிட்டே இருப்போம், கான்ஸ்டன்ட்டாக சொல்லிட்டே இருப்போம். ஓகே, ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் காக்னிட்டிவ் டிசானன்ஸ். அப்போ கிளம்பலாங்களா? காக்னிட்டிவ் டிசானன்ஸ் இந்த பேரை காட்டாலே எனக்குலாம் நான் காலேஜ் படிக்கும்போது பயமாக இருக்கும். எங்கள் வாத்தியார் இதை ஏமாற்றிட்டே இருப்பார், இது என்னன்னே புரியாது. அப்போ இந்த விக்கிபீடியா ஒன்றுமே கிடையாது, இன்டர்நெட்டே கிடையாது. காக்னிட்டிவ் டிசானன்ஸ்னாலே கை கால் உதறும் லைட்டாக. அதுக்கப்புறம் பேச மாட்டோம் கிளாஸில். ஒன்றும் இல்லை, முன்னுக்கு பின் முரண். நான் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நான் இன்று முதல் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு காலையில் 6 மணிக்கு குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்னிலேருந்து ஆப்ஷன் நிறுத்திட்டு இன்வெஸ்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், சார் ஒரு ஸ்ட்ராடல் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நினைக்கிறதுக்கும் நடப்புக்கும் காக்னிட்டிவ் டிசானன்ஸ்ங்கிறது, நம்ம திங்க் பண்ணுறது ஒன்று, நம்ம ஆக்ஷன் ஒன்றா இருக்கிறது தான் காக்னிட்டிவ் டிசானன்ஸ். இது என்ன பண்ணுவீங்கன்னா, நான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட், வில் கீப் ஹோல்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? லூசிங் பொசிஷனுக்கு ஆவரேஜ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பீங்க. லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கொள்கை நம்பர் 1, லாஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏன் இறங்குற சேரை வாங்கிட்டே இருக்க, ஆவரேஜ் பண்ணலாம், ரைட்? ஸோ ஆட் மோர் மணி டு லூசிங் பொசிஷன்ஸ், இக்னோர் அப்போசிங் இன்ஃபோ, ரைட்? தப்பாக செய்தி வரும், இறங்க போகுதுன்னு தெரியும், ரைட்டா? நான் காலையில் நிஃப்டி இறங்கியிருக்கோம், 100 பாயிண்ட் இறங்கியிருக்கோம். அப்போ காலையில் லாங் போவோம், ப்ரீ மார்க்கெட்டில் ஆர்டர் லாங் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் வேறு. கிஃப்ட் நிஃப்டி எத்தனை நாள் தெரிஞ்சிருக்கு தெரியுமா அப்படிமோ. 200 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி இறங்கினாலும் தைரியமாக அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். எண்ணத்துக்கும் செயலுக்கும் டேலி பண்ணி பார்த்துக்கங்க. when you invest in the marketplace, are we really thinking in this, our action whether it represented my mind அப்படின்னு பார்த்துக்கங்க. that is called a cognitive dissonance. அடுத்த கேள்வி வாத்தியார்ல கேட்டுட்டே இருப்பார். ஓகே, சப்போஸ் you have some money to invest, right? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய ஸ்டாக் டிப்ஸ் சொல்கிறார். அவர் பெரிய ஆள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்காரு, டிப்ஸ் சொல்கிறார், ரைட்? will you buy that? உங்கள் ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த கீழே இருக்க 2 ஆன்சரில் வாங்க மாட்டீங்களா? ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. Yeah, you said no. Most of the people will say no because they have got the thread. எங்கே இது எப்படி ஆன்சர் பண்ணலான்னு. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன், வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? பார்த்தீங்களா? நான் அப்புறம் கம்பெனி சொல்கிறேன், நிஜமாவே ஏறுற கம்பெனி சொல்கிறேன், பயங்கரமாக நிச்சயமாக வாங்குவீங்க. சரிங்களா? நிச்சயமாக வாங்குவீங்க. அது ஒன்று உண்மை சொன்னாங்க அவங்க. பல ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம், மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கிறோம். கடைசியாக ஒன்று ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரசாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் when I started my career there was no source to listen, right? சோர்ஸே இருக்காது, யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் தெரியும். இப்போ அப்படி இல்லை, you have infinite sources, right? You can read on your own, right? Please read on your own. ஸோ அவர் சொல்கிறான்றது இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்றைக்கி பண்ணுவோம். சரிங்களா? புரோக்கர்கிட்ட கேட்குறது இல்லையா, என்ன வாங்கலாம், பங்குச்சந்தையில் என்ன வாங்கலாம், பேப்பர் பார்க்குறோம். சரிங்களா? பேப்பரில் என்னதுக்கு எதை நம்பி பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக்லாம் வாங்கலாம்னு, ஸ்டாக் டு பை டுடே அப்படின்னு சொல்லி. யூ வில் நாட் டூ ரிசர்ச், ரைட்? காலையில் 7 மணிக்கு பேப்பர் வரும், காலையில் 9 ஆர்டர் போட்டுருவீங்க. ரைட்? இன் பிட்வீன் the 2 hours you will be traveling, preparing yourself for the day office. Okay, please try to understand what is this bias is called availability bias, right? இது ஒன்று டெக்னிக்கல் நேம். இங்கிலீஷ்கார வெஸ்டர்னர்ஸ் they keep name on everything, right? It is availability bias. Neighborhood, your peer, right? எனக்கு இப்போ ரீசென்ட்லி ஒன் கிளையண்ட் அப்ரோச் மீ, பெரிய சர்ஜன், ரைட்? டைமே கிடையாது அந்த சர்ஜனுக்கு. அவங்க சிஸ்டர் டைம் மட்டும்தான் இருக்குது அவங்கள்ட்ட. குழந்தை எல்லாம் அமெரிக்காவில் செட்டில்டு. அவங்க ஒரு பெரிய ஆப், பெரிய கம்பெனியில் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவள் ட்ரேட் பண்ணுறா, நான் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் இது உங்களுக்கு டைம், சர்ஜரியை விட்டுட்டு வர முடியுமா வெளியே? பொசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ப்ரெசன்ட் செத்து போயிடுவாங்கண்ணா. ஏன் சிஸ்டர் பணம் பண்ணுறா, நான் பணம் பண்ணி ஆகணும், ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட். நான் சொன்னேன், இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், நெவர் ட்ரேட் இன் தி மார்க்கெட், இட் இஸ் இம்பாசிபிள், ரைட்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். Because it is available, because somebody is trading, because somebody is investing, because my neighbor claimed that I bought that XYZ stock and that stock, நீங்கள் அந்த XYZ ஸ்டாக் நான் அப்போ வாங்கினேன்னு நான் சொல்லுவேன். சொன்னோன்னே நீங்கள் போய் விலையை பார்ப்பீங்க, டே அப்பா அடுத்த அப்போ எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், ரைட்? தட் இஸ் அவைலபிலிட்டி பயஸ். ரிட்ரைவபிலிட்டி, டக்குன்னு கேட்டகரைசேஷன், நான் இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்குவேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளும் மாறி வச்சிருக்கோம், அவரும் மாறி வச்சிருக்காரு, அவர் சொல்கிறத கேட்போம்,
ரொம்ப நேரோ எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரூஃபே பண்ண மாட்டோம், எங்கே கிடைச்சாலும் தகவல் பார்ப்போம். சரிங்களா? தென் பர்சனலி ரிலேட்டபிளாக இருக்குதா, நான் பார்க்குறேன் டிசிஎஸ்ல வேலை பார்க்குறேன், ஓகே அப்போ நான் இன்ஃபோசிஸ் வாங்கலாம், எனக்கு தெரியும் இந்த இடத்துல நாங்கள் வீக்காக இருக்கோம், இன்ஃபோசிஸ் வாங்கலாம். இல்லை டிசிஎஸ் தான் பெஸ்ட்டு, நான் அதுதான் வாங்குவேன். நம்ம எம்ப்ளாயரோட அட்டாச் ஆகிக்குவோம். ரைட்டுங்களா? எம்ப்ளாயரோட அட்டாச் ஆகிட்டு பிலீவ் பண்ணி வாங்குவோம். அவைலபிலிட்டி, பிகாஸ் த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் வித் மீ. when I started my career, I was working for a leading stock broker, right? And that we, இப்போ இந்த செபியே இல்லாத காலத்தில் 87, that my boss said, the owner of a company came to our office, ஒரு cup of coffee, he said, workings are very poor, இந்த குவார்டர் நல்லா இல்லை, குவார்டரே கிடையாது அப்போ ஆஃப் இயர் நல்லா இல்லைன்னு சொன்னார். இவர் கையில் இருக்க ஷேர்லாம் வித்துட்டார், ப்ரைஸ் டபுள் ஆச்சு. என்ன இன்டர்காமில் கூப்பிட்டு சொன்னார், கார்த்திகேயன் இன்னைக்கு கம்பெனிக்காரன் சொன்னால் நம்பப்படாதப்பா அப்படின்னாரு. அவனுக்கு கம்பெனி பற்றி தெரிய மாட்டேங்குது, யாருக்கு கம்பெனிக்காரனுக்கு கம்பெனி பற்றி தெரிய மாட்டேது. இவனை தப்பாக சொல்கிறாங்க, இவனை நம்பி நான் விற்று போட்டேன், டபுள் ஆயிடுச்சு வேலை. உண்மை நடந்தது, கம்பெனி பேரை சொன்னால் அழுவீங்க. சரிங்களா? உண்மை சார், சித்தரிக்கப்பட்டதில்லை, கம்பெனி பேர் சொல்லாமல் சொல்லலாம், இது உண்மை. ஏன்னா நாங்கள் ஃப்ளோருக்கு போயிட்டு இருந்தோம், ஃப்ளோர் எக்ஸ்சேஞ்சு, ஃப்ளோரை நான் தான் விற்றேன், வியினாரு விற்று தள்ளிட்டோம். நான் ஹெவியாக ஹோல்டிங் வச்சுருந்தா விற்று தள்ளிட்டோம், விற்று தள்ளி முடிஞ்சோன்னா டபுள் ஆயிடுச்சு ப்ரைஸு. இனி இந்த கம்பெனிக்காரன் சொன்னால் நம்பக்கூடாது, ஏன்னா அவனுக்கு அவன் கம்பெனி பற்றி தெரியல, அவனுக்கு வேறு என்ன தெரியும், மார்க்கெட்டுக்கு கம்பெனி பற்றி தெரியல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், மார்க்கெட் ஃபெயில்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி கம்பெனி, ரைட்? ஸோ ஏன் பயஸ் தான் வெளியே இருக்கவங்க, யூ லுக் அட் தி கம்பெனி இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், பட் கம்பெனி இன்சைடர் நோஸ் வெரி வெல். ஓகே, ஸோ பர்சனல் ரிலேட்டபிள் விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் மெஷினர் வாங்கினான்னு வாங்குவீங்க, உங்கள் சிஸ்டர் வாங்கினாங்கன்னு வாங்குவீங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது பண்ணுறீங்களான்னு பார்த்துக்குங்க, பண்ணாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் நெவர் பிகம் எ செயின்ட். செயின்ட்டாக இருந்தால் மார்க்கெட்டே தேவையில்லை, அப்படியே போய் மேமலையில் உட்காந்துக்க வேண்டியதானே, எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் காலையில் 9:15 பார்க்குறீங்க? ஸோ ப்ளீஸ், அவைலபிலிட்டி bias, ட்ரை டு அவாய்ட் இட். தென் கம்ஸ் தி கொஸ்டின், when returns in your portfolio increases, சூப்பர் ரிட்டர்ன் வந்திருக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில், வாட் இஸ் தட் யூ வில் சே? இந்த 3 ஆன்சரில் காம்பினேஷன் ஆஃப் யார் சார், யார் கை தூக்குங்க ப்ளீஸ். ரைட்டு, அவர் 40-45 வயசு பக்குவம் வந்துருச்சு. என்னையை கேட்டால் நான் சி தான் சொல்லுவேன், ரைட்டுங்களா? என்னையை கேட்டால் நான் சி தான் சொல்லுவேன், ஏன்னா 62 ஆயிடுச்சு. இந்த கார்த்திக் கூட ஒரு பையன் இருந்தார், அவருக்கு பேர் தெரியல, யாருங்க இப்போ விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கில்லுங்க எத்தனை மீட்டிங் நடத்திருக்கோம்னா அப்படிம்பார், ரைட்டுங்களா? இது பக்குவம் தான், ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். I will tell you a simple example of my own, which is not prohibited. That company is not there in existence. You know what is called Sundrop Oil? Sundrop Oil தெரியாதுங்களா? Sundrop Oil, who is the manufacturing Sundrop Oil? வாத்தியார் கேள்வி கேட்குறாரு, சொல்லுங்கள். என்னங்க? இல்லை தப்பாக சொல்கிறீங்க. அதான் அவைலபிலிட்டி பேஸ், எதுக்கு எடுத்தாலும் அதான் நீ மேலே போடு, சரிங்களா? என் வயசுக்காரரு ஐடிசி அக்ரோடெக்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு. ஐடிசி started manufacturing Sundrop Oil. At one point of time, they exited the Sundrop Oil. ரைட்டுங்களா? Sundrop Oil இப்போ கூட கம்பெனி வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, ஆயில் விற்கிதோ இல்லையோ, கம்பெனி மாறி வேறு கை மாறிட்டே இருக்கு. That Sundrop Oil, that company, I was allotted with that shares. பப்ளிக் இஷ்யூ வந்துச்சு, 10 ரூபாய்க்கு அலாட் ஆச்சு. I was in the floor of the Madras Stock Exchange. ரைட், ஃபஸ்ட் டே 10 ரூபா ஷேர் 40 ரூபாய்க்கு விற்குது. என் பக்கத்தில் ஒரு ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஆப்ரேட்டர், அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவர் இருந்தார். கேட்டேன், டேய் விற்காதரா, 80 ரூபா போகும்போல இருக்குது, விற்காதரான்னாரு. அடுத்து 2வது நாள் 3வது நாள் 80 ரூபா போயிடுச்சு. வந்து சொல்லிட்டு பண்ணார், டேய் வித்தர்றா அப்படின்ட்டு பண்ணார். விற்றேன். எனக்கு அப்போ ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. எப்போங்க? 91ல் 1 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. 8000 ரூபா கிடச்சிச்சு, வட்டி தான் கட்டலான்னு நினச்சேன். 10 செஷனில் 800 ரூபா போச்சு. 10 செஷனில் 800 ரூபா போச்சு. கடனே அடைஞ்சிருக்கும், வட்டி கட்டுறதுக்கு தான் நான் விற்றேன், சரிங்களா? எங்கள் அம்மா நான் எப்போ திட்டினா, கட்டையில் வச்சாலும் வேகாதுங்க, எனக்கு இன்னும் கட்டையில் வச்சாலும் வேகாது. ஐடிசி அக்ரோடெக்கு அவ்வளோ பெரிய லாஸ், நோஷனல் லாஸ். இட்ஸ் நாட் அ லாஸ், ஆக்சுவல் லாஸ், இட்ஸ் அ நோஷனல் லாஸ். அப்போ ஸ்கில் இல்லை, உனக்கு ஸ்கில் தான் ஜெயிக்கும் அப்படின்னா பேசிகிட்டு இருந்தேன். இப்போ லக் இல்லை. 62, 26 to 62, சரிங்களா? 26 வயசில் ஐடிசி அக்ரோடெக் அலாட்மெண்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் இருந்தேன். இப்போ லக்கு, ஆண்டவன் என்ன கொடுக்குறானோ அது கொடுக்கும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கவே கிடைக்கும். சிம்பிள். ஐபிஓக்கு அதுதான். எக்ஸல் டெக்னாலஜி கிடைக்கல சில பேருக்கு, சரிங்களா?
அழுகுறான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா போடாதேன்னு சொன்னேன், நான் போட்டேன், அதுவே கிடைக்கலையடா அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறது? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், it is not luck, it's a mixer. Please try to understand. Don't answer that you are skillful or totally don't answer like me as a luck, okay? Then that is called self attribution. நானே ராஜா, நான் தான், எனக்கு எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டில் வாங்குற பொசிஷனில் தப்பு இருக்காதா, லாஸ் வராதா? வரும், ரைட்? ஸோ பாஸ்ட் சக்ஸஸ் எங்கேயாவது லக்கு வந்துடும். ஏன்ட்டு அவர் லக்கு இருக்குது, அப்படி ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன லக்கு? யூனோ காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தெரியுங்களா? February 28, 2000, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியே சுற்றி பாருங்கள், 30 ரூபா இருந்துச்சு அந்த சார். பட்ஜெட் அன்னைக்கு கேத்தன் பறைக்கு ஃபால் பட்ஜெட், February 28 பட்ஜெட்டு கிராஷ் ஆச்சு. ஐடிசி அக்ரோடெக் ஐடிசி அக்ரோடெக்கில் விட்டதில் இதில் பிடிக்கலான்னு சொல்லிட்டு காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்கி வச்சோம். இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறோம், ரைட்? இன்றைக்கி 30 ரூபா டிவிடெண்ட் வருது, 30 ரூபா சேருது. இன்றைக்கி 30 ரூபா டிவிடெண்ட் வருது. எவ்வளோ வருஷத்தில்? 25 வருஷத்தில், 25 வருஷம் 9 மாதம் ஆச்சு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது என் ஸ்கில் இல்லை, ரொம்ப ஃபால் வருது, ஏதாவது ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதானே தவிர ஸ்கில் இல்லை. ஐ டெவர் ஆட்ரிபியூட் தட் ஆஸ் மை ஸ்கில், ரைட்? பட் நீங்கள் செல்ஃப் ஆட்ரிபியூஷன் பயஸ் இருந்தால், எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் திறமைன்னு சொல்லி யூ வில் ஸ்டார்ட் ட்ரேடிங். அது 2-3 சக்ஸஸ் பேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆர் ஸ்டார்ட் டிப்ளாயிங் ஹையர் மணி. 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி சுதீப் ஃபார்மாவில் ஒரு 3,500 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. அப்புறம் உரம் பேர்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, சரிங்களா? சுதீப் ஃபார்மா அலாட் ஆனதோ, எக்ஸல் சாஃப்ட் அலாட் ஆனதோ லக்கு, சரிங்களா? பியூர் ரேண்டமைஸ்டு லக். பட் யூ வில் திங்க் தட் இஃப் யூ இன்க்ரீஸ் தி நம்பர்ஸ் தென் யூ வில் பி ஏபிள் டு டூ. ஆர் இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், யூ might have purchased some stocks and that stock might have appreciated very heavily, so you will think that it is all my skills. No, it is not that. உங்கள் திறமையால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை அப்படின்னு எழுதி போர்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய ஃபேக்டர் இருக்குது. மார்க்கெட் இட்ஸ் பீயிங் அஃபெக்டட் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பயஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அன்டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கவங்க இவங்க தான் வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். செல்ஃப் ஆட்ரிபியூஷன் கூடாது, ரைட்? இட் இஸ் எ கலெக்டிவ் டிசிஷன். இட் இஸ் நாட் ஓன்லி யுவர்ஸ், யூனிவர்ஸ். அமெரிக்கா வென் ஸ்னீசஸ், இங்கேயும் மார்க்கெட் இறங்க தான் செய்யும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ செல்ஃப் ஆட்ரிபியூஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், when returns on your portfolio increase, to what do you do? Mainly attribute that event. இப்போ தெளிவாக பதில் சொல்லுவீங்க, சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த 2 கேள்வி. உங்கள் போர்ட்ஃபோலியோ சூப்பர் ரிட்டர்ன் ஆகுது, ரைட்? சூப்பர் ரிட்டர்ன்ஸ், மார்க்கெட்டே 8% கொடுக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோ 20% கொடுக்குது. ப்ளீஸ் டெல் மீ which one you will attribute. வயசுக்கு ஏற்ற ஆன்சர். 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கொண்டு 20 பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, 20 வயசு பையன், நாங்கள் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணோம், ஸ்க்ரீனரில் கேள்வி கேட்டோம், ஜிபில் போய் கேட்டோம், கார்த்தியானாட்ட கேட்டோம், எல்லாரும் சொன்னாங்க ஆராய்ச்சி பண்ணி வாங்கினோம் அப்படிம்பாங்க. நான் கம்ப்ளீட்லி ரேண்டம் சான்ஸு, ஏதோ வந்துச்சு ஜெயிச்சோம் அவ்வளோதானே தவிர இதை போய் ஆட்ரிபியூட்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சம் காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் திஸ்? The bias is called illusion of control. Please try to understand, you don't have control over the market. You don't have control over the market. Anything may happen overnight. Then the opening market may completely change. கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் நம்பாதீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. யாராவது கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. மார்க்கெட் இஸ் கலெக்டிவ், மந்தை, சரிங்களா? மந்தை இல்லாட்டி சந்தை இல்லை. மந்தை மனைப்பான்மை அப்படின்னு திட்டுவாங்க. மந்தை இல்லாட்டி எப்படி சந்தை இருக்கும்? கூடுனா மந்தை தானேங்க. ஸோ மந்தை இல்லாட்டி சந்தை இல்லை. அதில் கலெக்டிவாக இருக்க இடத்துல டெஃபினெட்லி தெர் வில் பி an infinite number of things which is likely to change your fortune. Please try to understand. You don't have control, you cannot control. So கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறவங்க they trade too frequently. Please try to understand. அந்த லிமிட் ஆர்டர் போட்டுட்டு, லிமிட் ஆர்டர் கண்ட்ரோல் கிடையாது. லிமிட் ஆர்டர் லாஸை குறைக்கிற ஒரு விஷயம். லிமிட் ஆர்டர் கண்ட்ரோல் கிடையாது. லிமிட் ஆர்டர் போட்டு தான் ட்ரேட் பண்ணுறேன்னு ஒரு குரூப் எங்கள்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. லிமிட் ஆர்டர் தான் ட்ரேட் பண்ணுறேன். We are able to judge this stock. It is not. Limit order is only a facilitation to stop your losses, not a control. Become overconfident because they mistakenly believe they can influence market. Market-ஐ influence பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. Because even if you are in an influencing position, ஒரு மார்க்கெட்டை ஏற்றலான்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கூட வேறு ஏதாவது நடந்து இறக்கிடும். இல்லை நீங்கள் இறக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, வேறு ஏதாவது நடந்து ஏறிடும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க,
ரீசெண்ட் யூஎஸ் இதில் NVIDIAவில் என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் செல்லர்ஸ் they make a hue and cry, right? Because they thought the market will fall, they went short. Now they accuse the company. Paper la paathirpeenga, big short sellers selling companies, they say this is what is happening in NVIDIA and solli. Please try to understand, nobody can control, right? Even if you have controlling power, something in some corner of the world will happen and the control that you have you will lose. Please try to understand. மிக பெரிய கேள்வி முடிய போகுது, சொல்லுங்க. Please read quickly. When you recently heard news about a potentially negative implication of an investment you own, நீங்க ஒரு XYZ ஸ்டாக் வச்சிருக்கீங்க, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, what is your reaction? ஏங்க பாஸ் இது அப்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, என்னங்க என்ன பண்ணுவீங்க? which answer you will give? நாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாங்களாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வாங்கணும், right? The kind of number of hours I had spent in that research, nothing will happen அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எதுக்கும் ரீஎவாலுவேட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு தடவை இந்த இம்பேக்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன இம்பேக்ட் வரும் செக் பண்ணிவிட்டு ஐ வில் ரீஅலைன் மை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவீங்களா? ஆன்சர் வேணாம். இதுதான் கன்சர்வேட்டிசம் பயஸ். எப்படி பார்த்துங்க, நான் வாங்கிட்டேன், ஐ வில் சேடில். என்ன சார் என்னமோ திட்டுறார் சார். கன்சர்வேட்டிசம் பயஸ் அப்படிங்கிறது இதுதான், ரைட்? நான் முடிவு பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், இருக்கட்டும் இருந்துட்டு போகுது, இப்போ என்ன, ரைட்? திஸ் இஸ் கால்டு கன்சர்வேட்டிசம் பயஸ். யூ வில் பிலீவ். ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணுவீங்க. வாங்குறப்போ காலையில் 9:15 இப்போ ஆர்டர் போடு அப்படின்னு ஆர்டர் போட்டு வாங்கிடுவீங்க. நியூஸ் வந்தப்புறம் பார்ப்போம், இன்னும் 10% இறங்கிட்டே இருக்கும், டெஃபினெட்லி அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக 30% இறங்குறப்பறம் செல் பண்ணுவோம். மார்க்கெட் இஸ் a dynamic place. Even if you are a long term investor, you have to react quickly and realign your portfolio, right? உங்கள் போர்ட்ஃபோலியோவை எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மாற்றி அமைப்பீர்கள் மாங்க, அதெல்லாம் காலம் கிரேதாயுகத்தில். இப்போ ஏஐ காலத்தில் இருக்கோம். போர்ட்ஃபோலியோ கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிகாஸ் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட், ரைட்? யூ நீட் டு பி வெரி டைனமிக், பட் வேலிடேட். டைனமிக்னு உடனே போர்ட்ஃபோலியோ வித்துட்டு அப்படியே வாங்குறதுலாம் இல்லை. யூ ஹேவ் டு வேலிடேட் வெதர் the basis on which I have taken the decision is correct or not ன்னு வேலிடேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆம்பிகுட்டியை விடுவோம், அதுக்கு முன்னாடி இன்னும் போவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உங்கள் தாத்தா ஒருத்தர் 105 வயசில் இறந்து போகும்போது ஒரு பெரிய டயர் கம்பெனி சார் 100 ஷேர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் உங்கள் பேரில். பெரிய டயர் கம்பெனினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், கம்பெனி பேர் சொல்லப்படாது. அதை 100 ஷேர் எழுதி வச்சுட்டு போயிட்டார், ரைட்? You go to your investment, but you are a strict person. You believe in scientific approach to the market. You have a qualified investment advisor. அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க, தாத்தா காரியமெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, கடைசியாக போகும்போது தாத்தா பேராண்டி உன்னை ஒரு 100 ஷேர் இருக்குடா, டிபியில் இருக்குது, ஒன்று தாண்டா நாமினியாக போடுறேன்னு போட்டு போயிருக்காருங்க அப்படின்னு போய் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, டேய் இதை போய் வாங்கி வச்சுக்கிறேன், அவர் கொடுத்துருக்காருன்னு. ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் ஆட்டோ ஸ்கியூடாக இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏற்கனவே ஆட்டோ ஜாஸ்தி இருக்குது, முதல்ல இதை விற்றுருங்கிறாரு. நீங்கள் விற்பீங்களா இல்லை தாத்தா கொடுத்தாருன்னு வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டீங்களா? ரொம்ப தெளிவாயிடுச்சு, கிளாஸ் முடிஞ்சது, ஓவர். தெளிவாயிட்டாங்க. தாத்தா இல்லையா, பெரிய டயர் கம்பெனி இல்லையா, தாத்தா இல்லை, பெரிய டயர் கம்பெனி இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் சயின்ஸு இல்லை சென்டிமெண்ட்டுக்கு என்ன இடம் இல்லை சார். நான் இப்போ வரும்போது இந்த மீட்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்டென்சிவாக ஏஐ யூஸ் பண்ணுறாள் நாங்களாம். ஏன்னா வேறு வழி இல்லை, அவ்வளோ வேலை இருக்குது. யாராவது கூட துணைக்கு வச்சுக்கிட்டா சம்பளம் கேட்குறான், இது சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறான்னு அவனை வச்சுக்கிறோம். அவன்கிட்ட கேட்டேன், ஏப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் பிஹேவியரல் ஃபைனான்ஸு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் தேவையான்னு கேட்டேன். தேவை, நானும் அந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவனே சொல்கிறான். வேணா போய் உங்கள்கிட்ட எது இருக்கோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அடிச்சு பாருங்கள், வெதர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரெலவெண்ட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏறான்னு கேளுங்க, வேணும்னு சொல்லும். சரிங்களா? ஸோ சென்டிமெண்ட்டு நம்ம விட மாட்டோம், தாத்தா இல்லையா. சரிங்களா? எங்கள் ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர் ஒரு 25,000 ஷேர்ஸ் ஆஃப் எ பிக் குரூப் வச்சுருந்தார், தலைமாட்டிலே வச்சுருந்தார். 97 வயசு, தலைமாட்டிலே வச்சு படுத்துட்டு இருந்தார். நிஜமாவே தலைமாட்டில் வச்சுருந்தார், நம்ப மாட்டீங்க. அவர் பையன், இந்த பாருப்பா நீ எனக்கு தர வேணாம், டிமேட் பண்ணி வச்சிரு, எவனாவது கேஸ் போட்டு நீ செத்து போயிட்டானே கேஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான், யாருக்கு இல்லாமல் போயிடும், டிமேட் மட்டும் பண்ணி வச்சுக்க, நாமினி கூட போட வேணான்னு சொல்லி
டிமேட் பண்ணி அந்த 26 ஷேரில் 3 லட்ச ரூபா டிவிடெண்ட் வரும். அதை வச்சு தான் அவர் செலவுன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி தாத்தாவோட ஷேர் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதில்லை. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் த மார்க்கெட் இஸ் எ சயின்ஸ் and if you understand that you have to follow the scientific rules, you have to necessarily go with your investment advisor's advice, not with the sentiments that you have. Okay, this is called endowment bias, right? Endowment bias means forever investing. அதெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் ட்ரம்மில் வச்சுருக்கவங்களுக்கு. நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கிறோம். forever investingல நமக்கு இல்லை. கரெக்டான it is not a plot of land, or it is not an antique piece which we bought, or it is not ஒரு ஏர் ரிங் வாங்கினதுக்கப்புறம் பயங்கர அதிர்ஷ்டம் இருந்துச்சு. என் பொண்ணு அதான் சொல்லுவாள், இந்த ரிங் வாங்கினதுக்கப்புறம் பயங்கர அதிர்ஷ்டம் இருந்துச்சு, அதனால் இதை நான் பத்திரமா வச்சுக்குவேன்னு சொல்லி அதை எப்பவும் நல்ல ஈவெண்ட்னா உடனே அதை கழுத்தில் போட்டு போயிடுவா. அது மாதிரி விஷயம் இல்லை மார்க்கெட்டு. சரிங்களா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மார்க்கெட் இஸ் நாட் தட் பிளேஸ். இந்த எண்டோமெண்ட் பயஸ் கூடவே கூடாது. யூ ஹேவ் டு புக் ப்ராஃபிட், கம் அவுட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ரைட்டுங்களா? புக் பாக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? புலம்பணும். ஐடிசி அக்ரோட்டுக்கு 80 ரூபாய்க்கு விற்றேன், 800 ரூபா போச்சு, அதுவும் கூட. ரைட்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எண்டோமெண்ட் பயஸ் இருந்தால் என்ன பண்ணிடுவீங்கன்னா, யூ வில் ரீடைன் ஃபெமிலியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இக்னோர் புவர் பெர்ஃபார்மன்ஸ் என்ற விட்டுட்டு இருக்கிற ஃபெமிலியர் இன்வெஸ்ட்மெண்ட் பூரா வச்சுக்குவீங்க. என்னை மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது எங்களுக்கு அதை தாண்டி யோசிக்கவே தெரியாது. உங்கள்கிட்ட இருக்க என்ன பிரச்சனை, முக்கிய பிரச்சனை ஒருத்தர் கேட்டார். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்கை தாண்டி யோசிக்கவே தெரியாது. கம்பெனி புது பேராக இருந்தால் நம்ப மாட்டோம், உடனே டேபிள்லேருந்து எடுத்து விட்ருவோம். ரிசர்ச் ரிப்போர்ட்டில் கொடுக்குறப்ப கம்பெனியில் புதுசாக பேர் இருந்தால் எடுத்துருவோம். இதெல்லாம் பழக்கம் இல்லாத ஸ்டாக் வேணாமப்பான்னு. அவன் எங்கேயோ போயிருப்பான், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எங்களுக்கு தெரியலை. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐ திங்க் டைம் இஸ் கோயிங் அப். இதெல்லாம் நீங்கள் ஸ்லைடு வாங்கி படித்து தெரிஞ்சுக்குங்க. ஒரே விஷயம், முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சிடலாம், எக்ஸாம்பிள் இருக்குது. அதனால தான் கார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக சொன்னார், எக்ஸாம்பிள் இல்லாமல் சென்னைக்குள்ளே வராதிங்கன்னாரு. ரைட், நான் என்ன பண்ணணும்? இந்த பயஸ் நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய், ஐயோ தேங்க்ஸே வந்துருச்சே, சார் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். பண்ணுதுங்க சார். எது ஃப்ரண்ட்? உங்களை நீங்கள் ரீட் தி ஸ்லைட்ஸ், ட்ரை டு பிளாட் யுவர் செல்ஃப் இன் எ ஸ்வாட் அனலைசிஸ். நம்மள்ட்ட எது இருக்குது, நம்மள்ட்ட எது இல்லை. சில பேர்ட்ட எண்டோமெண்ட் வில் பி தேர், சில பேர்ட்ட அவைலபிலிட்டி பயஸ் இருக்கும். எதை குறைக்கலாம் கூட்டலாம். கம்ப்ளீட்டாக யூ நெவர் திங்க் தட் யூ கேன் கம்ப்ளீட்லி அலினியேட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். யூ அண்ட் மீ ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? வி கேன் நாட் ரிமூவ். பெர்ஃபெக்டாக ஆகவே முடியாது. இதை கொஞ்சம் பாருங்கள், ஒரு ஆக்ஷன் பிளான் போடுங்க. பிப்ரவரி மாதம் அவைலபிலிட்டி பயஸை காமிச்சு காலி பண்ணிடுவேன், அவன்ட்டையும் கேட்க மாட்டேன், நான் சொந்தமாக யோசிக்காமல் பண்ண மாட்டேன். மே மாதம் இதை பண்ணுவேன் சொல்லி யூ பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் யூ நீட் நாட் ஹவ் டு டிபெண்ட் அப்பான் அவைலபிலிட்டி பயஸ். யூ நோ ஸ்க்ரீனர், ரைட்? screener.in ஒரு வெப்சைட் இருக்குல்ல, எல்லாருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ஸ்க்ரீனர் தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீனர் ஒரு காலத்தில் வெறும் ஸ்க்ரீனர், அதை போய் ஒர்க் பண்ணுறது, அதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. என்கிட்ட படிக்கிற பையெல்லாம் அழுவான், சார் ஏகப்பட்ட விஷயம் கொரி பண்ண வேண்டியிருக்குது. இப்போ அப்படி இல்லை. காலையில் ஏறும் ஸ்டாக்குகள் எதுன்னு சொல்லுங்கள், ஆசைப்படுகிறேனப்பா. மாலையில் ஏறும் ஸ்டாக் ஆசைப்படுகிறப்பா. எது ப்ராஃபிட் அப்பான்னு அதுவே கேள்வி கேட்குது. என்ன வேணும் உனக்கு சொல்லு, கடந்த 5 குவார்ட்டராக ப்ராஃபிட் இருக்க கம்பெனி வேணுமா அப்படின்னு ஏஐ இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஏஐ இன்டெகிரேட் பண்ணதுனால நீங்கள் நினைக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் நினைக்கிற கேள்வி அது கேட்கும். இது வேணுமா? அதானே வேணும், பார்வையே சரியில்லையே அப்படிங்கும். ரைட்? ஸோ இஃப் யூ கோ டு தி ஸ்க்ரீனர் டுடே, இட் வில் ஷோ அப். These are the questions being asked by people. It will search immediately and give. You no need to write queries and all. அதை பாருங்க. At least by December 27, you reduce your bias to 10%. ரைட்? ஏதாவது ஒரு 2 பயஸ் இருக்கும். டக்குன்னு இந்த பழக்கம் கூடவே பிறந்தது போகவே போகாது. மாற்றுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் மாடரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஒன்லி யூ கேன் allocate your asset. பெரிய அறிஞர் அவர் சொல்லியிருக்காரு, திங்ஸ் டோன்ட் சேஞ்ச், வி ஒன்லி சேஞ்ச். ரைட்? வி ஹாவ் டு சேஞ்ச், தென் திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகேங்களா? இதை விட முக்கியமான விஷயம், இதைத்தான் ரொம்ப ஹைலைட்டுங்க அப்படின்னாரு ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இவர் கூப்பிட்டு நைட்டு. என்ன சொல்லியிருக்காரு ஆடம் ஸ்மித்? If you don't know who you are, the stock market is an expensive place to find out. கரெக்டுங்களா? So don't do that such a big expenditure to find out who you are. இந்த ஸ்லைடை வாங்கிக்கிங்க, கேட்டு வாங்கிக்கிங்க, உட்காந்து படிச்சு பாருங்கள், எக்ஸாம்பிளோட ஃபிட் பண்ணி பாருங்கள், எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். அந்த ஆட்ரிபியூட்டை குறைங்க. வால்யூம் கண்ட்ரோல் வச்சு குறைக்கிற மாதிரி அந்த ஆட்ரிபியூட்டை ட்ரை டு ரெடியூஸ். ஒரு 10-25% வரைக்கும் 100% இருந்தீங்கன்னா you are wrong. 10-25% if you are able to reduce yourself, then you will be a successful investor and you have a great economy. You are living in a great economy which is going to grow very faster.
carefully invest with lot of leadings, you will have excellent returns. Thank you. Thank you. கார்த்திகேயன் சார் ஒரிஜினல் ப்ரொஃபஸர் கூட இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். நீங்கள் வந்து ப்ரொஃபஸருக்கும் ப்ரொஃபஸர் சார். முதல்ல மார்க்கெட் அப்புறம் தான் ப்ரொஃபஸர், அந்த அவசரம் மாதிரி நல்லா அது அப்புறம் தான் காலேஜ் மாட்டீங்களா? ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக தெளிவாக சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா ஃபினான்ஸ் அப்படின்னாலே ரொம்ப சீரியஸ் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் வாசு கார்த்திகேயன், CEO மேஜிக் 20 தமிழ், டு ஃபெலிசிட்டேட் மிஸ்டர் கார்த்திகேயன். சார் நான் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு அப்புறம் வர்ற செஷன் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் போகும் இல்லையா? நம்மளும் எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்போம். பட் லஞ்சுக்கு அப்புறம் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஆக்டிவாக எல்லாருமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு செஷன் இது. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் சார். Title sponsor Zebo, AMC partner Gold, ICICI Prudential Mutual Fund, Gold sponsor Naturals, Chitra Coffee, Sigma Scanner. Supporting partners GT Bharati, RON Manamas. Print media partner Business Standard, Nanim Vigadan, Dinamalal Labam. Snacking partner Aladi Patian. Gifting partner 3D Selfie and Nirami. Stall partner Equitas Small Finance Bank. Smart display partner The Future Wall. Outreach partner Tamil Preneur. Gifting partner Astra View.